நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தங்கத்தின் விலையேற்றம் செய்வதறியாது விழிபிதுங்கி நிற்கும் பொதுமக்கள். ஏன் இந்த திடீர் விலையேற்றம்? தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில மாதங்களாக சுமார் 18,000 வரை குறைந்த ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை தற்போது 24,000-ஐ நோக்கி பயணிக்கிறது. இந்த திடீர் விலையேற்றம் தங்க நகை பிரியர்களுக்கும் திருமண வீட்டாருக்கும் பெருத்த இடியாக அமைந்துள்ளது. இன்னும் விலை அதிகரித்து விடுமோ என்ற அச்சத்தில் தற்போது இருக்கும் விலையிலாவது நகையை வாங்கும் அளவிற்கு வாடிக்கையாளர்களின் மனநிலை மாறிவிட்டது. இன்னும் ஏறுமோங்கிற ஒரு பயத்துல கூட இப்போ வாங்குறோம். அது ஒன்று. அண்ட் இன்னும் ஏறாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ரேட்டு அதிகமாகிட்டு இருக்க இன்னும் அதிகமாக ஆயிடுமோங்கிற ஒரு இதில் தான் இப்போவே வாங்கி வச்சுக்கிறது. உண்மையில் இந்த விலை உயர்விற்கு ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகியது மட்டுமின்றி கச்சா எண்ணெயின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி அதே நிலை நீடிப்பதால் தங்கம் விலை கூடுமோ தவிர குறைய வாய்ப்பில்லை என்று கூறுகின்றனர் தங்க நகை வியாபாரிகள். கடந்த ஒரு வருடமாக கச்சா எண்ணெய் விலையில் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து அதே விலை நீடிப்பதால் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய இருக்கிறார்கள். அதன் காரணமாக உலக சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு கூட வீழ்ச்சி, அதுவும் ஒரு காரணம் விலை உயர்வதற்கு. இப்படியெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்ட ஒரு காரணத்தினால தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து வருகிறது. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டு தான் வரும். தங்க நகைகள் செய்து வரும் பொற்கொள்ளரின் நிலையும் மோசமாகி வருகிறது. எட்டயப்ப மகாராஜாவிற்கு வாள் செய்து கொடுத்த பரம்பரையைச் சேர்ந்த தாங்கள் இனிவரும் காலங்களில் தங்களின் பிள்ளைகளுக்கு இத்தொழிலை கற்றுக் கொடுக்க அச்சமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பீகார், ஒரிசா, அங்கேருந்து பெங்காலிக்காரங்கெல்லாம் இங்கே ரொம்ப கம்மி டச்சில் செய்கிறதுனால தொழில் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகுது. நாங்கள் செய்கிறது 10% தான் போடுறோம். கிராமுக்கு 100 மில்லி. இப்போது 10 சவரன் 80 கிராம் போடுறோம். அதே ஜுவல்லரியில் போனீங்கன்னா 12-லேருந்து 18-20% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க. என்ன ஜுவல்லரியில் போனால் வெரைட்டிஸ் காமிப்பாங்க, ஆனால் அதுக்கு உண்டான அந்த பொருளுக்கு உண்டான ஒர்த் இருக்காது. எங்கள்கிட்ட வெரைட்டிஸ் காமிக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஜுவல்லரியை விட ஒர்த்தாக அழுத்தமாக லாங் லைஃபாக வர மாதிரி நகைகள்லாம் சேர்த்து தருவோம். நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகைகளை வாங்குவதை விட பொற்கொள்ளர்களிடத்தில் நேரடியாக நகையை செய்து வாங்கி உபயோகிப்பது நீண்ட ஆயுள் என்பதுடன் விலையிலும் கணிசமான தொகை குறைவதாக தெரிவிக்கிறார் இந்த வாடிக்கையாளர். நான் வெளியே வாங்குகிற பொருளுக்கும் கடையில் செய்கிற பொருளுக்கும் வித்தியாசத்தை பார்த்தேன். கடையில் செய்கிற ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து செய்கிற பொருள் நல்ல தரமாக இருக்குது, ரொம்ப நாள் நீடிச்சு வருது. இதே கடையில் வாங்குகிற பொருள் ஒரு 3 மாதமோ 6 மாதம் தான். திருப்பி அந்த கொக்கிங்கெல்லாம் சரியாக இருக்கிறதில்ல. கழண்டி விழுந்தால் கூட எங்கே விழுதுன்னு கூட தெரிய மாட்டுது, அந்த மாதிரி இருக்குது. அதில் செய்கிற பொருள் நல்லா தரமாக இருக்குது. மணியும் கடையை விட வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாகவே வருது எனக்கு. டேக்ஸு வேட்டு இப்போ புதுசாக என்னென்னோ போடுறாங்க அங்கே போனவுடனே. அதனால் கடையில் வாங்குறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 10 கிராம் தங்கத்தின் விலை 25,000-லிருந்து சுமார் 32,000 வரை உயர்ந்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் தங்கத்தில் முதலீடு செய்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் விரைவில் சீனாவும் தங்கத்தில் முதலீடு செய்யவிருப்பதால் இனிவரும் காலத்தில் தங்கத்தின் விலையில் ஏறுமுகமே என்கின்றனர் பங்குச்சந்தை வல்லுநர்கள். ஐரோப்பிய யூனியனுடைய நாணயம் யூரோ இருக்கிறது. அதே மாதிரி பிரிட்டனோட நாணயமான இப்போ பவுண்ட் இருக்கிறது. இந்த நாணயத்தில் முதலீடு செய்தவர்கள் எல்லாமே அதிலிருந்து பணத்தை வெளியே எடுத்து அதையெல்லாம் தங்கத்தில் போட ஆரம்பித்தார்கள். அப்போது சமீபத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக உலக சந்தையில் வளர்ச்சி குன்றிய நிலையும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் பிரிவது என்ற ஒரு சூழலிலும் பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் அடிபட வாய்ப்பு இருப்பதனால் பெரிய அளவில் நிதி நிறுவனம் தங்கள் முதலீட்டை பல்வேறு தளங்களிலிருந்து தங்கத்திற்கு மாற்றி தங்கம் போது பெரிய ஏற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தங்கத்தின் விலையால் நகை வியாபாரமும் முன்னிருந்த அளவிற்கு தற்போது இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நகை திருட்டு சம்பவங்களும் செயின் பறிப்பு சம்பவங்களும் நகை பிரியர்களை சற்று யோசிக்கவே செய்கிறது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.